வணக்கங்க. ஒவ்வொரு முறையும் முந்திரி பழத்தை திருவிட்டு கொட்டைகளை எடுத்துட்டு பழங்களை தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மன கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு பழங்களை நம்ம வேஸ்ட் பண்றோமே. ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, ஆட்டு மாட்டுக்கு போட்டுருவாங்க. ஸோ எங்களுக்கு அவ்வளோ பழங்கள் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்துச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் வருத்தப்பட போறதில்ல. ஏன்னா இப்போ நாங்கள் முந்திரி பழத்திலேருந்து சிறப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய நண்பர்கள் முந்திரி பழம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எங்களால் கொடுக்க முடியலைங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பழத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காதுங்க, அழுகி போயிடும். ஸோ அதனால் எப்படி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கேரளா ட்ரைனிங் போயிட்டு இந்த முந்திரி பழ ஜூஸ், அதாவது முந்திரி பழ சிறப்பு ரெடி பண்ணியிருக்கோம். சிறப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஜூஸ் தாங்க, முந்திரி பழ ஜூஸ். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குடிச்சிருக்கவே முடியாது, ஏன்னா நாங்களுமே குடிச்சது கிடையாது. முத முறையாக பார்த்தீங்கன்னா இதை வெறும் ஜூஸாக கொடுத்தோம்னா, அதாவது ஃப்ரெஷ் ஜூஸாக கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே எங்களால் ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. முந்திரி பழ சாறு கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி சிறப்பாக மாற்றி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் 6 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ண முடியும். இந்த சிறப்பை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் சிறப்பு எடுத்துக்கோங்க, 5 மடங்கு அதாவது 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஐஸ் கட்டி போட்டு குடிங்க. இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குங்க இந்த முந்திரி பழ ஜூஸ். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பழ ஜூஸை குடிச்சிருப்பீங்க, ஒரு முறை இந்த முந்திரி பழ ஜூஸ் குடிச்சு பாருங்க. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா மற்ற பழங்களை விட 5 மடங்கு அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, இப்படி எல்லாமே இந்த சிறப்பில் இருக்குங்க. அதாங்க இந்த ஜூஸோட சிறப்புமே. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் சளி பிடிச்சிச்சுன்னா முந்திரி பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அது சளியை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கேரளாவில் ட்ரைனிங் போனப்போ குழந்தைங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை எது வந்தாலுமே இந்த முந்திரி பழ ஜூஸ் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த அளவு இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. வேஸ்டா தூக்கி போற முந்திரி பழத்துல இருந்து ஜூஸ் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த கரகரப்பெல்லாம் நீக்கிட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறப்பா மாத்தி உங்ககிட்ட ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட ஒரு விவசாயிக்கு ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்க போறது இல்லைங்க. எங்களுக்கு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அறுவடை முடிய போற நேரத்துல தாங்க இந்த ப்ராசஸை நாங்க கத்துக்கிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா கடைசியில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பழங்களை வச்சு தான் நாங்க இந்த சிறப்பு ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தமாவே பாத்தீங்கன்னா 37 லிட்டர் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் எங்களால் கொடுக்க முடியும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இது ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த பாட்டில் கிடைக்கலங்க. அடுத்தது அட்டைப்பெட்டியுமே அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கல. ஸோ எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 1/2 லிட்டர் பாட்டில் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு எங்களால் கொடுத்துட முடியும். ஏன்னா ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும்ல, அதனால சொல்றேன். உங்களுக்கு தேவைன்னா உடனடியாக கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இந்த பொருள் போச்சுன்னா இனிமேல் அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க கொரியரோட சேர்த்து. 1/2 லிட்டர் மட்டும் வாங்கினீங்கன்னா 180 ரூபாங்க கொரியரோட சேர்த்து.